பயங்கரவாதத்திற்கு எதிராக மதங்களும் மனிதர்களும் ஒன்று சேர வேண்டும் என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். 1998 பிப்ரவரி 14 கோவையில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பொதுமக்கள் பலர் பலியாகினர். அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி கோவையில் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. ஆர்.எஸ். புரம் சாலையில் நடந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் பல்வேறு இந்து அமைப்புகள் பங்கேற்றன. இதில் பங்கேற்ற பாரதிய ஜனதா மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிராக அனைத்து மதங்களும் மனங்களும் ஒன்று சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எங்களை பொறுத்தவரைக்கும் அத்தனை மதங்களும் ஒன்று சேர வேண்டும். பயங்கரவாதத்திற்கு எதிராக அத்தனை மனங்களும் ஒன்று திரள வேண்டும். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்த நிலையை நாம் எடுத்துவிட்டோம் என்று சொன்னால் தமிழகத்திலே பயங்கரவாதத்திற்கு இடம் இருக்காது, இந்தியாவில் இடம் இருக்காது. இந்த நிகழ்ச்சி அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய செய்தி. மதங்களை மறந்து மனங்கள் ஒன்று சேருவோம், மக்களை மக்களாக நடத்துவோம், ஜனநாயக பாதையில் நாம் நடைபெறுவோம் என்பதற்கான ஒரு செய்தியாகத்தான் இது அமைந்திருக்கிறது. அஞ்சலி செலுத்தப்பட்ட பின் பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் இந்து அமைப்பினர் அனுமதியின்றி பேரணி நடத்த முயன்ற போது அவர்களை போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர்.